வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024ஆம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆகையினால் மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையுது. மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள், விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் அலைச்சலோடு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சல்கள் மற்றும் விரயங்களோடு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவதால் நன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்களில் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. முடிந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் தேவை. பொதுவாகவே பொருளாதார ரீதியான விஷயங்களை கவனத்தோடு கையாள்வது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். மற்றவர்களோடு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு கொஞ்சம் சுணக்கத்தையே ஏற்படுத்தும். இருந்தபோதிலும் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஒரு அளவான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களுக்காக வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரம் விரயங்கள், செலவுகளும் சற்று கூடுதலாகவே இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதும் மாதத்தின் பிற்பகுதிகளில் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள், வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சிந்தனைகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். பட் இந்த மாதம் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் பெரிதளவில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஒரு வழக்கமான விஷயங்களை பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பெற்றோர்களை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அவ்வப்போது வந்து போகும். தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களுடைய சமாச்சாரங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு முறைகள் கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் கலகலப்பான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகளுடைய காரியங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்குது. வாழ்க்கை துணை சில விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் மந்தமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வருவாங்க. முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வருவது நன்மை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வருவீங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் போல தரக்கூடிய விஷயங்களை செய்து வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் கூடுதலாக இருக்கலாம். குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாகவும் செயல்பட்டு வருவாங்க. ஆகையினால் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் இவங்க வகையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்படுவது முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்கள் உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகளில் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்பட்டு வருவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு கல்வி வித்தைகளில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தபோதும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானித்து செயல்படுவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். மற்றபடி விஷயங்கள், காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.